தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கஞ்சா வளர்க்க அனுமதி வழங்கிய மாநில அரசு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். கஞ்சா வளர்க்க மாநில அரசு அனுமதி வழங்கிய இந்த செய்தியை இப்பொழுது பார்க்கிறோம். கஞ்சா இது ஒரு போதைப் பொருள். சாராயத்தை விட இந்த கஞ்சா மிக ஒரு போதைப் பொருள். அதிக போதை தரக்கூடியது, ஆனால் விலை மலிவானது. இந்த கஞ்சா அருந்தினால் ஆண்மை குறைவு, பக்கவாதம், மூளை மற்றும் நரம்பியல் பிரச்சனை மற்றும் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது. ஆனால் இந்த கஞ்சாவை வளர்க்க இமாச்சல பிரதேச மாநிலம் அனுமதி அளித்துள்ளது. தொழில், மருத்துவம் ஆகிய ஆய்வு மேற்கொள்வதற்காக இந்த கஞ்சாவை வளர்க்க மாநில அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இது ஒரு தவறான செயலாகும். தொழில் மற்றும் ஆய்வு நடத்துவதற்காக, அறிவியல் சார்ந்த ஆய்வு நடத்துவதற்காக என்று இந்த கஞ்சாவை வளர்க்க அனுமதி வழங்கியுள்ளது. இந்த கஞ்சாவை மாநில அரசு யாருக்கு அனுமதி வழங்கப் போகிறார்கள் என்பது தெரியவில்லை. பொதுமக்களுக்கா அல்லது நிறுவனங்களுக்கா என்பது தெரியவில்லை. ஆனால் இதை தமிழக அரசு, இமாச்சல பிரதேச அரசின் முடிவை பின்பற்றலாம். நல்ல முடிவுகளெல்லாம் மற்ற மாநிலங்கள் எடுத்தால் பின்பற்றாது தமிழக அரசு. கெட்ட முடிவுகள் எடுத்தாங்கன்னா அதை கண்டிப்பாக பின்பற்றும். இப்போ நல்ல முடிவுகள், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறதுக்கு பல மாநில அரசுகள் எடுத்தன, அதெல்லாம் இவங்க நடத்த மாட்டாங்க. இந்த கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி வழங்குச்சு பார்த்தீங்களா, அறிவியல், மருத்துவம், ஆய்வு ஆகியவற்றுக்காக. அதே மாதிரி இங்கேயும் அதே காரணத்தை சொல்லி கஞ்சா வளர்ப்பதற்கு அனுமதி வழங்கலாம். அது திமுககாரவங்களுக்கு வழங்குறாங்களா, திமுககாரவங்க நடத்துகிற தொழிற்சாலைகளுக்கு வழங்குறாங்களா, நிறுவனங்களுக்கு வழங்குறாங்களா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் இமாச்சல பிரதேச அரசு இந்த கஞ்சா வளர்க்க அனுமதி வழங்கியது கண்டனத்துக்குரியது ஒன்றாகும். எதற்காக இந்த முடிவு எடுத்தாங்கன்னு தெரியல. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒன்றாகும்.